ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா சோலை பட்டூரை தான் செய்ய போகிறோம். இது ஒரு நார்த்து டிஷ்ஷு, சூப்பராக எம்மியாக இருக்கும். நார்த்தோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் இது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒயிட் சுண்டல் எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ காலையில் தான் நான் அந்த சோலை பட்டூரை செய்கிறேன். இப்போ நீங்கள் பிளாக் சுண்டலும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒயிட் சுண்டலும் எடுத்துக்கலாம். இதை ஒரு 8 மணி நேரம் நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊறினதை நான் இன்றைக்கி குக்கரில் எடுத்திருக்கேன். அது கூட க்ரீன் டீ பாக்கெட் ஒன்று போடுறேன். இந்த சோலை பட்டூரைக்கு இந்த சுண்டல் மசாலாவுக்கு இந்த க்ரீன் டீ பாக்கெட் கண்டிப்பாக போடணும். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் குக்கரில் விசில் விடுறேன். இது ஒரு 5 விசில் வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு எடுத்து பிசையணும். இது சோலை பட்டூரைங்கிறது ஒன்றும் இல்லைங்க, சுண்டல் மசாலாவும் இது மைதாவோட பூரியும் சேர்ந்தது தான் சோலை பட்டூரைன்னு சொல்லுவோம். இப்போ மைதா நான் 2 கப் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, அதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் எடுத்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். அதை கூட தண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு ஒரு பூரி மாவு பதத்துக்கு, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். அதுக்குள்ளே வாங்க நம்ம இந்த மசாலா செஞ்சிடலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு நான் வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3ஐயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன், அப்புறம் இஞ்சி போட்டுக்கிட்டு நமக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி மீடியம் சைஸில் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, இஞ்சி இது 3ஐயும் அரைச்சி தனியாக அந்த பேஸ்ட்டை வலிச்சு வச்சுட்டு, அடுத்து தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை அது கூட கட் பண்ணி போட்டு அதையும் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். இதுக்கு இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தா தான் இந்த சோலை பட்டூரை மசாலா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில விசில் வந்துருச்சு. விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் டீ பாக்கெட் எடுத்து வெளில போட்டுருவோம். க்ரீன் டீ பாக்கெட் இல்லைனாலும் ஓகே, இருந்தால் அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக இப்போ நான் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு அதை எடுத்து போட்டு நல்லா அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு எடுத்து போட்டுக்குவோம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்குவோம். இது கூட மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துருவோம். என்னென்ன மசாலான்னு பார்த்திங்கன்னா சில்லி, அதாவது வெறும் மிளகாத்தூள் ஒரு உரப்புக்கு தகுந்த மாதிரி, அப்புறம் மல்லித்தூள் 1 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா நான் ஃப்ளேவருக்காக சேர்த்துருக்குறேன். நீங்கள் இது சேர்த்தாலும் ஓகே, சேர்க்கலைனாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கிண்டி விட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ள கஸ்தூரி மெத்தி கொஞ்சம், அதாவது ட்ரை மெத்தி லீவ்ஸ், வெந்தயக்கீரை அது இருக்கும், அதை நம்ம போட்டுக்குவோம். இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியை கழுவிட்டு அந்த தண்ணியை அதை கூட ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வேக வச்சுருக்க சுண்டலை போட்டுக்குவோம். அந்த சுண்டலை கொஞ்சம் பாதி அதில் மசிச்சு விட்டுக்குவோம். அப்புறம் இப்போ உப்பு பத்தலை எனக்கு, அதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடும். ஒரு 2 கொதி விட்டுட்டு மேலாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான சோலை பட்டூரை மசாலா நமக்கு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு பூரி தேய்ச்சிடுவோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா செட்டாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்குவோம். நமக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு உருண்டை எடுத்து அதை ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி பெரிய பூரியாகவே தேய்ச்சி எடுத்துக்குவோம். தேய்ச்சிட்டு எண்ணெய் சைட்லேயே காய வச்சுட்டு இதை தேய்ச்சி எடுத்துகிட்டு போட்டு எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பராக எலும்பி அவ்வளோ இதாக வந்துச்சுங்க. நான் சொன்ன அளவுப்படி நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோலை பட்டூரை பூரி இதே அளவு பெருசாக நல்லா உப்பி வரும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே நார்த்து சைடு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு அங்கே எந்த ஃபெஸ்டிவல்னாலும் சரி, எந்த ஃபெஸ்டிவலு, ஃபங்க்ஷன், இந்த எல்லா இடத்துலையுமே முக்கியமான ஒரு ஃபுட்டாக நார்த்து சைடு இந்த சோலை பட்டூரை கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் அங்கே இருக்கும்போது நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கோம். அப்போ பார்த்தோன்னா இந்த சோலை பட்டூரை கண்டிப்பாக இருக்கும்.
அதே மாதிரி அங்கே உள்ள கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்லெலாம் அன்னதானம்னா சாதம் போடுவோம். அங்கே வந்து இந்த மாதிரி பூரி, சுண்டல் மசாலா, சோலை பட்டுரை இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களும் அன்னதானம் போட்டால் இந்த மாதிரி தான் அவங்களும் கொடுப்பாங்க. பூரி, சுண்டல் மசாலா, பொட்டேட்டோ மசாலா இதுதாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். தேங்க்யூ.